உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேனுடைய எபிசோட் 6 ரிவ்யூ. வெளியில போய் பண்ணிக்கங்க ரெண்டு பேருமே. பைடா தேங்க்ஸ். நீங்க பண்றது பேரு ஆக்டிங் கிடையாது. நம்ம ப்ரவுட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ப்ரௌடா அப்ப சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டோட இருந்துக்கோங்க. ஹெல்ப் பண்ணலனா பரவாயில்ல, தயவு செஞ்சு இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க சார். குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி கண்டென்ட் பண்ணி போய் வந்து ரொம்ப முக்கியமா வந்து அந்த சீசனை கொண்டு போறதுக்கு மாயா ஒரு முக்கியமான காரணம். வழக்கம் போல தான் இன்னைக்கும் மாயா பயங்கரமான பாட்டெல்லாம் பாடி தான் எபிசோட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பாட்டு கூட பரவாயில்ல, காஸ்டியூம் டிசைனரு அதுக்கு முந்தின நாள் ஏதோ ஒரு படத்தை பார்த்து வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால மாயா வளர்ற புள்ள, அடுத்த சீசனுக்கும் இந்த புள்ளையை தான் நம்ம ஹோஸ்டா போட போறோம்னு சொல்லிட்டு வானத்தை போல படத்துல கேப்டன் தம்பிக்கு ட்ரெஸ் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய ஆடிஷனே ஒரு மாதிரி குதர்க்கமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த ஷோ எதை நோக்கி போகுதுன்றது அவங்களுக்கே தெரிதா தெரியலையான்னு வேற தெரியல. இதில் ஜட்ஜஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்செல்லாம் வைக்கல, இவங்களுக்குள்ள எல்லாருமே ஜட்ஜு ஹோஸ்ட் தான் போல இருக்கு. நேதாஜி ராஜு சரி ரைட்டு நான் ஹோஸ்டாக இருக்கேன், மாயா நீ ஜட்ஜாக இருக்கேன்னு கேட்டாப்புல. இன்னைக்கு மாயா நேற்று ஜட்ஜாக கொஞ்சம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால இன்னைக்கு யாராச்சும் மாறுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆரிய சரி ரைட்டு நான் வரேன்னு சொல்லி ஆரிய ஹோஸ்டாகவும் மாயா ஜட்ஜாகவும் மாறிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ளேயே மாத்திக்கிறாங்களா இல்ல நேத்து மாயாவை ஜட்ஜா உட்கார வைக்கும் போது நல்ல கேள்வி கேட்குது, அதனால மாயாவே ஜட்ஜ் ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்களான்னு ஒன்னும் புரிய மாட்டுது. மாயாக்காக நான் வரேன். சோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா டிஜே சுந்தரபாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாப்ல. என்ன டிஜேங்கிறாரு, போட்டிருக்க காஸ்டியூமுக்கு அதுக்கு ஏதோ இடிக்குதேன்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒன்றும் டிஜே எல்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு ஜோதிடர்னாப்ல. ஓ ஜோதிடரா, அப்ப ஜோதிடர்னா அடுத்தவங்க வாழ்க்கையில ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றலாம் பக்கவா ப்ரிடிக்ட் பண்ணிருவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா சும்மாவா எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன்னாப்ல. சரி ரைட், அடுத்தவங்க வாழ்க்கையை கொடுங்க, உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போமா. இப்போ நீங்க சிங்கிளா ஆடிஷன் அட்டன் பண்ண போறீங்களா இல்ல இன்னொருத்தவங்க கூட வர போறாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நான் சிங்கிளா தான் ஆடிஷன் அட்டன் பண்ண போறேன்னாப்ல. சரி ரைட்டு, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த காமன் மேன் ஷோடைய ஆடிஷன்ல நீங்க செலக்ட் ஆவீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு பின்ன காமன் மேன் ஷோவில் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்ட் போயிட்டே இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் சொன்னீங்கல்ல அது உடனே பொய்யாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்த கண்டஸ்டண்ட்டை உடனே கூப்பிட்டாங்க. ஸோ அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. அதை பார்த்த உடனே ஆரியே கேட்டாப்புல, என்னப்பா ஓப்பனிங்லேயே க்ளோசிங் ஆகி போச்சு, நீ சிங்கிளாக தான் ஆடிஷன் அட்டன் பண்ணுவேன்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது ஆள் வந்துட்டாங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லையா நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே, ஃபஸ்ட்டு சிங்கிள்னு சொன்னேன்ல, என்ன சிங்கிளாட்டிக்கு ஒரு ஆடிஷன் எடுத்தீங்கல்ல, இப்போ தானே ரெண்டாவது ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அதாவது ஜோதிடர் அப்படிங்கிறவங்க ப்ரிடிக்ஷன் மட்டும் நல்லா பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சமாளிச்சிபிகேஷனும் நிறைய பண்ணும் போல இருக்கு. நீங்க சொன்ன அஸ்ட்ராலஜியே பொய் ஆயிடுச்சு. அதான் நான் மட்டும் தான் வந்தேன், நான் ஏன்டா கேள்வி கேட்டாங்க. அண்ட் ராஜலட்சுமி அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா குங்ஃபு டீச்சராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டேலண்ட்லாம் எடுத்து வெளியே சொல்ல போகிறாங்களான்னு சொல்லி பார்த்தா அதை விட்டுட்டு இவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கேன், அதனால எனக்கு இந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆடிஷனுக்கு வந்த முக்கால்வாசி பேர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேலண்ட்டை காமிச்சு எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறத மீறி நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியை சொல்லி அவங்களோட எமோஷனலாக டச் பண்ணி அது மூலியமா செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுன்ற அந்த கவலை இல்லாம வாழணும். ஏன்னா இவங்க கிட்டயே குங்ஃபு டீச்சர் தானே, எங்க குங்ஃபுலாம் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பிரமாதமா பண்ணாங்க. ஸோ அந்த டேலண்ட்லாம் அவங்க கூட இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வாலண்டராக வந்து பண்ணி காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் ரெண்டு பேர் கிடச்சிட்டாங்கன்னா பேசுங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பேச விட்டாங்க. அதுக்கு ராஜலட்சுமி நான் எவ்வளோ ஃபன்னான ஆள் தெரியுமா, எவ்வளோ ஜாலியான ஆள் தெரியுமா, ஆனால் நீங்கள் அப்படியான்னு சொல்லி கேட்டால் எனக்கு எல்லாருமே கிளைண்ட்டு தான், கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படி தான் பேசுவேன், நீங்கள் பேசுங்க நான் கேட்பேன், நான் பேசுவேன் நீங்கள் கேளுக்கிட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரேடியாக கிளம்புங்கன்னு சொல்லி கிளம்பி விட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஜோதிடர் பண்ண ரெண்டாவது ப்ரொடிக்ஷனும் ஊச்சிக்கிட்டு போயிடுச்சு. வெளியில போய் பண்ணிக்கங்க ரெண்டு பேருமே.
அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 கண்டஸ்டன்ட் வந்தாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ரியானா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருநங்கை. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கலீல் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேனா, அதனால பயங்கரமான ஆக்ஷன்லாம் பட்டதாப்புல ஒரு சாடைக்கு பார்க்கும்போது நம்ம ஹரி மாதிரி வேற இருந்தாப்புல அவருடைய பாடி லாங்குவேஜ் உள்பட எல்லாமே அவரை மாதிரி இருந்துச்சு. அப்பவே நினைச்சேன் கண்டிப்பா அவர் செலக்ட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலீல் பாஷா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கானா சிங்கரா, பயங்கரமான பாட்டெல்லாம் பாடினாப்புல, ஷெராட்டோ ஷெராட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே பல பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அண்ட் ரியானா ராஜு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்காங்களா. அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னது மேனேஜரா? இந்த ஷோவில் மேனேஜர்னு சொன்னால் உடனே தூக்கி வெளியே போட்டுருவாங்களே, நீங்கள் வேற தைரியமாக மேனேஜர்னு சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பல பேருடைய குரலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா நிறைய திருநங்கைகள் வந்து தவறான வழியிலலாம் போகிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் சரிப்படுத்தி அவங்கள வந்து கரெக்டான வேலை வாங்கி கொடுக்குறது, நீங்கள் இப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, 2 பேரும் சொல்லி முடிச்சிட்டிங்களா? 2 பேர் வந்தாலே நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் 2 பேர் தானே பேச விடுவோம், பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து பேச விட்டா அந்த டாப்பிக்கை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த சேர் டாஸ்கில் சண்டை போட்டுருக்கும் போது வாப்பா அப்படின்ட்டாங்களாம். அது எப்பறம் நீ என்னை பார்த்து வாப்பான்னு சொல்லலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ஜட்ஜஸ்லாம் பார்த்தாங்க, சரி ரைட் இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, அதனால வேற ஒரு டாபிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அந்த டாபிக் தூக்கி இந்த பக்கம் வை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பறம் என்ன வாப்பாடு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டாபிக் கொடுத்து எங்கே கொண்டு போய் விட்டாலும் கடத்தில் அப்படி கொண்டு ஓடி அதே டாபிக் வந்துட்டு சண்டை போட்டுருந்தாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனேஜர்னு சொல்லியுமே இவங்களை ஹோல்டில் போட்டாங்க. கலீல் பாஷாவை செலக்டே பண்ணிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 கண்டஸ்டன்ட் வந்தாங்க. ஒருத்தவங்க பேர் வந்து சமா, இன்னொருத்தர் வந்து சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பண்ணாத விஷயமே கிடையாது, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இவ்வளவும் பண்ணிட்டியே அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. அது எப்படி விட்டுருவேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல, இனிமே தான் எல்லாத்தையும் பண்ண போறேன், அது எல்லாத்தையும் பண்றதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாவே பேசினாங்க. இன்னொரு பக்கம் சுப்பிரமணி பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் எதையோ மனப்பாடப்பட்டு விட்டார் போல இருக்கு. இந்த புள்ள பேசுற வரைக்கும் ஏபிசி கொட்டி ஈசி கொட்டி எம் கொட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஆக்ஷன் கடற்கடை விட்டாப்ல. தம்பி நாங்க அதெல்லாம் கேட்கல, உன் பேரனை கேட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டாப்ல. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கீங்க? இல்ல எனக்கு அவங்க நீங்க பேசுங்கன்னு சொல்ல. அப்புறமா ஜட்ஜஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்து காடி எடுத்து கிளம்புங்கடான்ற மாதிரி சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பேச விட்டாங்க. 2 பேரும் பேசுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை, ரொம்ப போரா இருக்குது. அதனால என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்ட உடனே சமா என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னா, ஏமா அதெல்லாம் கேட்டு தான் பண்ணுவியா, நீயா பண்ண மாட்டியான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுப்பிரமணி பார்த்தாப்புல என்ன பல்ட்டி அடிச்சிருச்சு, அப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளா டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் மாமா டீச்சரா பேசிட்டு இருக்காப்ல. சரி மாமா வந்திருக்க கதையை கேளு. 2 அட தள்ளி போமா நீ வேற. சோ இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, சமா வந்து பேசுது பயங்கரமா பேசுது. எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறா மேடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பிரமாதமா பேசுது. அது மட்டும் இல்லாம பல குரல் வித்தைகள்லாம் காட்டும் போது செலக்ட் பண்ணாம இருப்பாங்களா, அதனால சமாவை செலக்ட் பண்ணிட்டாங்க, சுப்பிரமணியை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எஸ்எஸ் மியூசிக் சேனல்லாம் அந்த பையனை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் ஆங்கராக இருக்காப்புல சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் உள்ளே வந்த உடனே பயங்கரமாக பேசினாப்புல, நான் ஒரு ஆங்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் எதை கரெக்டாக பண்ணாரோ இல்லையோ ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணாப்புல. அந்த கரெக்டாக பண்ண விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஓவியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு பியூட்டின்னு எத்தனை பியூட்டி போட்டாருன்றீங்க. 1 vs 2 என்னுடைய பியூட்டி அங்கே இருக்காங்க, ஓவியா உலக்கு தெரிஞ்சவன். அப்புறம் இந்த பையன்கிட்ட ஆங்கரிங்ன்ற ஒரே ஒரு டேலண்ட் மட்டும் தான் இருக்குதா, வேற எந்த டேலண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா பிரமாதமா பாடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா ராப் சிங்லாம் பாடுறாங்க. என்னன்னு தெரியல, இந்த ஷோக்கு ஆடிஷனுக்கு வந்த எல்லாரும் ராப் சிங்கர் ஆகிட்டாங்க. பேசாம நானும் படப்படன்னு பாடி ஒரு ராப் சிங்கர் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா இந்த பாட்டு நீயே எழுதுனதான்னு சொல்லி கேட்டது, இல்லைங்க யாரோ எழுதுனது. ஏன்டா யாரோ எழுதுன பாட்டை ஒருத்தன் பாடினா அது டேலண்ட் கிடையாதா, எனக்கு என்னன்னே புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நான் கூட சொந்தமாக எழுதியும் பாட்டு பாடியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொந்தமாக எழுதின பாட்டையும் பாடி காமிச்சாப்புல, அதுவும் பிரமாதமாக இருந்துச்சு. நம்ம ஆடாத கேமா. அப்பதான் ஓவியா ஒரு பயங்கரமான கேள்வி ஒன்று கேட்குறாங்க, உன்னை பற்றி 3 வார்த்தையில சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐ எம் வெரி போல்ட், ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நோ ஃபியர் அப்படின்னா நோ ஃபியரா,
இப்போவா அதை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் நாங்கள் 4 பேரும் பிக் பாஸில் பண்ண தப்பான விஷயத்தை எடுத்து சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆரி ப்ரோ வந்து சீசனில் உட்காந்து 999 பேசிட்டே இருப்பாரு. அது எனக்கு பிடிக்காது. ராஜு வந்து மற்றவங்க போகும்போதெல்லாம் அழுகல, ஆனால் இமான் நினச்சி வெளியே போகும்போது மட்டும் அழுதாப்புல. அப்போ அவருக்கு தேவைப்பட்ட ஆளுக்கு மட்டும் நான் பார்ஷியாலிட்டி காட்டாரா ஆட்டாப்புல. அந்த மாயாக்கெல்லாம் வந்து அவங்க குரூப்பிசம் பண்ணி சீசனை நாசப்பட்டாங்க அப்படின்ட்டேன். அப்புறம் ஓவியா ஸ்விம்மிங் பூலில் குதிச்சாங்கல்ல, அதை பற்றி சொல்லி கேட்குற கேள்விக்கெல்லாம் கடை நல்ல பதிலாம் சொல்ல தான் செஞ்சாப்புல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் காமன் மேன் வரலாற்றிலேயே இவ்வளோ நேரம் எடுத்த ஆடிஷனில் யாருடைய ஆடிஷனும் இவ்வளோ தூரம் டெலிகாஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த பையனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 நிமிஷமா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப முக்கியமா வந்து அந்த சீசனை கொண்டு போறதுக்கு மாயா ஒரு முக்கியமான காரணம். அதுவும் சும்மா இல்ல, அது என்ன பண்ணுவ, இது என்ன பண்ணுவ, அப்படி பண்ணுவிய, இப்படி பண்ணுவிய, நீ பேசுறதெல்லாம் ஆங்கரிங் பண்ற மாதிரி இருக்கு, நீ வீட்லயும் இப்படிதான் பேசுவியா, அப்படிதான் பேசுவியா, நீ ஒரு 5000 கேள்வியை கேட்டிருப்பாங்க. அந்த 5000 கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டேன். சரி, எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொன்னா நல்ல டேலண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு, சரி இந்த பையனை செலக்ட் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக ஹோல்டுன்றாங்க. நீங்க இப்போ ஆன் ஹோல்டு நான் கொடுக்குறேன். ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஓகே வித் இட். அப்புறமா மாயா நட்டாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. அண்ட் இது இவங்களுடைய உண்மை நேம்லாம் கிடையாதாமா, இவங்களுடைய திறமை எல்லாத்தையும் ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வரக்கூடிய அந்த பெண்ணின் பெயர் தான் மாயா நட்டாசா அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பெயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எதுக்குமா நீ பிக் பாஸ் வீட்டுக்கு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லைங்க நான் வீட்டுக்குள்ளே போனேன்னா நிறைய குறும்படம்லாம் போட்டு காமிப்பாங்க, நான் பண்ணுற நல்ல விஷயங்கள் என்ன ஏதுங்கிறதுலாம் நானே வெளியே வந்து பார்த்து, ஏமா நீ போய் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நீ அதை வீடியோவாக போட்டு பார்த்து ஓ இந்த தப்புலாம் பண்ணுறோமா அதெல்லாம் பண்ணுறோமா நீ தெரிஞ்சுப்பியான்னு கேட்டால், ஆமாம் அதுக்கு தானே வரேன் அப்படின்றாங்க. சரி ரைட்டு, எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரில, நீ வெளியே போய் பார்த்த வேலையே பாருமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த ஆடிஷனுடைய கடைசி 2 கண்டஸ்டன்ட், ஒருத்தவங்க பேர் வந்து நர்மதா, இன்னொருத்தவங்க வந்து பிரியங்கா பால் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரி ப்ரோ சொல்லியிருப்பாப்புல, மற்றவங்கள விட இவங்க 2 பேருக்கும் வித்தியாசமானதெல்லாம் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்தோடனே 2 பேரை பற்றியும் கேட்டாங்க. 2 பேரும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களாம், பிக் பாஸ் ஷோக்குள்ளே வரணும், மீடியாக்குள்ளே வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட், ஏதோ வித்தியாசமாக பண்ண போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் பேச்சுக்கோங்க, இதுதான் நீங்க பண்ற வித்தியாசமான்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க பெட்டரா அது நீங்க 2 பேரும் பேசி காட்டுங்க போ. நர்மதா ஒரு பக்கம் நான் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, இன்னொரு பக்கம் பிரியங்கா பால் வந்து நான் ஒரு ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆங்கர் ஆக்டர் இவங்க 2 பேரையும் வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நர்மதா புள்ளியை நடிச்சு காட்ட சொன்னாங்க. எதை பற்றி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மணி நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி நீ யோசிச்சுக்கிட்டே இரு, அதுக்குள்ளே நீ ஆங்கரிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய ஆங்கரிங் பண்ண விட்டாங்க. அது பிரமாதமாக பண்ணுச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே நீ கொஞ்சம் ஓரமாக நில்லுமான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ஓரமாக நிற்க வச்சுட்டு, இப்போ நீ ரெடியான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ரெடி அப்படின்னு. என்ன நடிக்க போகிறேன்னு சொல்லி கேட்டால், இதே மாதிரி படத்துலேருந்து கையடு லாகர் நடித்த ஒரு நடிப்பை நடிச்சு காட்ட போகிறேன்னு சொன்னாங்க. சரி நடின்னு சொன்னாங்க. அவங்களால முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க. உடனே ராஜு இதுக்கு பேர் ஆக்டிங்கே கிடையாது, அது மாதிரி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லி விட்டாப்புல. பாய்டா, தேங்க்ஸ். நீங்க பண்றது பேர் ஆக்டிங் கிடையாது. ஒருத்தங்க ஒரு விஷயத்த டேலண்ட்னு சொல்லி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள இன்சல்ட் பண்ணாமல் மூஞ்சில் அடிக்காமல் நம்ம எவ்வளோ தூரம் சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு ஜட்ஜோடைய வேலை. உனக்கு ஆக்டிங் வரலப்பா, இதெல்லாம் டேலண்ட்டுன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா பாங்கிட்டு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது யாரையுமே வந்து வளர விடாது, அது அவங்கள வந்து கீழே தான் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ராஜுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்க மாயா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ட்ரைனிங்லாம் போகணுமா, நீ ஆக்டிங் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க, அதை நீ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு சரியான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் ராஜு சொல்கிற விதம் வந்து அவங்கள இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த புள்ளியும் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. கடுப்பானதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணுங்க, இல்லாட்டா என் வேலை இருக்குது நான் வேலையை போய் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட ராஜு வந்து அப்போ வேலையவே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மூஞ்சில் அடிச்சாப்புலேயே பேசுகிறாப்புல. நம்ம ப்ரௌட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ப்ரௌடா அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டோட இருந்துக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இவ்வளோ பெரிய ஷோ, இவ்வளோ கேமரால ரெக்கார்ட் ஆகுது, இது டெலிகாஸ்ட் ஆக போகுது, இது எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க. அப்படி தெரியும் போதே இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறாங்க, இவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ணுறாங்களே, இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகாது. ஒரு க்ளோஸ்ட் ரூமில் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. இதில் அந்த புள்ளையை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சது கூட பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க புள்ளையை ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்ப போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த புள்ளையோடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த புள்ள பண்ணதை விட பெட்டராகவே இதுக்கு முன்னாடி அந்த சுகுமாரன்ற ஆங்கர் பண்ணா, பாட்டு பாடினா, எவ்வளோ கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவனே ஹோல்டில் போட்டாங்க. இந்த புள்ளைய என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆன் ஹோல்டுன்னு காமிச்சாங்க. சரி ஓகே ஆன் ஹோல்டு காமிச்சிட்டாங்க, அதை வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடும் போல இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், எனக்கு க்ரீன் காமிச்சா காமிங்க, இல்லைனா வேணாங்குது. என்னடா நடக்குது இது? இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க.
எல்லாத்துக்கும் உள்ள வைங்க, கிரீனா கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. கடைசியில வேற வழியே இல்லாம 3 ஜட்ஜஸும் கீழே இறங்கி வந்து கெஞ்சி கதறி மன்றாடி இந்த அம்மா இந்த கார்டை தயவு செஞ்சு வாங்கிட்டு போமான்னு கெஞ்சி வாங்கி அனுப்பிச்சு விட்றாங்க. அடுத்த எபிசோடுக்கு ஓகே. ஸோ இன்னைக்கு மொத்தமா 10 பேரை ஆடிஷன் பண்ணாங்க இல்லையா, இதுல 5 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 2 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க, 3 பேரை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமா இந்த ஆடிஷன் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன் ஹோல்டில் நிறைய பேரை போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே சில டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்கின் அடிப்படையில் அங்கே ஒரு சில பேரை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி சில பேர் செலக்ட் ஆயிருக்காங்கல்ல அவங்களோட சேர்த்து போட்டு தான் இந்த ஷோவையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இது வரைக்கும் சுவாரஸ்யம் இல்லை. இதுக்கப்புறமாச்சும் சுவாரஸ்யமாக இருக்க போதா, என்ன ஏது, யாரெல்லாம் ஜட்ஜாக இருக்க போகிறா, யாரெல்லாம் ஹோஸ்டாக இருக்க போகிறா, விட்டால் கண்டஸ்டன்ஸ்லாம் ஜட்ஜாக உட்காருங்க, நாங்கள்லாம் கண்டஸ்டண்ட்டாக போகிறோம் அப்படின்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு குழப்பி எடுத்தாங்க ஆக மொத்தம் இந்த ஷோ நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் என்ன நடக்குது எது நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஆனால் இன்னைக்கு வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். என்ஜாய் பண்ணுங்க, அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஷயம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பிள்ளைக்கு டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ டான் டைம் வச்சிடும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பாய் அண்ட் டேக் கேர்.